நீங்கள் உண்மையிலே சினிமாவை நேசிக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்குள்ள படம் தான் இந்த படம். துல்கரோட கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு கூட வேணா சொல்லிக்கலாம். பழைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள நடிப்பு, அந்த நடிப்பில் வந்து துல்கர் சல்மான் பின்னிட்டார். அதுக்கு ஈக்குவலண்டா ஹீரோயினா நடிச்சிருக்கா பாக்யஸ்ரீ ரோஸு. செம்மையா அந்த அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படமே. இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு இயக்குனருக்கும் ஒரு ஹீரோய்க்கும் எப்படி எல்லாம் பிரச்சனை வரும், இல்லை அவரை வளர்த்து விட்ட பிள்ளைக்கு எப்படி ப்ராப்ளம் வரும், என்னென்ன ஈகோஸ் வரும், அந்த மாதிரி ஒரு படத்தை நல்லா அழகாக எடுத்துட்டு போயிருக்காரு. சார்ந்து சந்தோஷத்தோட ஈகோ எதுவும் இல்லாமல் 2 பேர் பேசினா முடிய போக வேண்டிய ஒரு விஷயத்தை அந்த படத்தை எப்படி அந்த அந்த ஒரு விஷயத்தை எங்கே வரைக்கும் போகும், அந்த வாழ்க்கையில் அது எங்கே வரைக்கும் கொண்டு போய் விடும்னு அழகாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மேபி நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட பேசாமல் இருக்கீங்க, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கலாம். அது தேவையா? இந்த சிறிதான ஒரு வாழ்க்கையில் நமக்கு அது தேவையா? அது அந்த நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற காயம் எவ்வளோ இருக்கும், அது எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க. துல்கரெல்லாம் சொல்லியிருக்காங்க 6 வருஷம் எடுத்து அவங்க இந்த எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்கன்னா, அது பண்ணியிருக்காங்கன்னா அது ரீசன் தான் அந்த ஸ்கிரிப்ட் தாங்க. அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட மியூசிக் அண்டு மெயினாக இதோட செட்ஸ், ஓகே, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும். பழைய காலத்துக்கு படம்னா எப்படி ஆர்ட் பண்ணணும்னு தெரியும். அது செம்மையாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கேயுமே அந்த படத்தில் வந்துட்டு அந்த செட்டை பார்த்துட்டு வாவுன்னு சொல்கிறத தவிர எங்கேயுமே நாங்கள் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கும் செம்மையாக இருந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜெய்க்ஸ் பிஜோய், ஆக்சுவலாக ஜெய்க்ஸ் பிஜோய் வந்து ஒரு பீக்கில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக வந்தால் படம் எல்லாம் பார்த்தா தெரியும். இந்த படத்திலுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த மியூசிக்கெல்லாம் அந்த படத்தோட பிளெண்ட் ஆகுது, செம்மையாக இருக்குது. ஃபைனலாக டைரக்ஷனுக்கு வந்தேன்னு வச்சுக்க, இந்த மாதிரி ஒரு கன்செப்டை கன்சீவ் பண்ணி இவ்வளோ உண்மையாக அவ்வளோ ரோவாக காமிச்சிருக்காங்க. அந்த இமோஷன்ஸு, அந்த படத்தோட கதையை அவ்வளோ ரோயாக காமிச்சிருக்காங்க. அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னு இந்த படத்தில் என்னென்னா, ஃபிலிம் காட்டும்போது உள்ள பழைய காலத்தில் நடிப்புக்கும் ரியல் லைஃபுக்கு அவங்க வரும்போது அந்த ஃபிலிம் செட்டில் என்ன நடக்குதுன்னு உள்ளது ரியல் லைஃப்பில் காட்டும்போது உள்ள அந்த ரியல் ஆக்டிங்கும் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. அது செம்மையாக கன்சீவ் பண்ணாங்க. அந்த டிஃப்ரென்ஸு தேவையான அளவுக்கு தேவையான மீட்டரில் அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்து செம்மையாக அந்த படத்தை எடுத்திருக்கேன். நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், உண்மையான ஃபிலிம் லவ்வில் இருந்தேன்னா நீங்கள் வந்து இந்த படத்தை பாருங்கள்.